காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே நம்மோடு இருக்கும் இம்மானுவேல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ என்று சொல்லிட்டு இந்த அடையாளத்தை சொல்லுகிறார். அப்போ யூதா மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஸ்தோத்திரம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த பகல் வேளை ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? ஆண்டவர் என் குடும்பத்தோடு இருக்கிறாரா? ஆண்டவர் என் பிள்ளைகளோடு இருக்கிறாரா? எவ்வளவு ஆபத்துகள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு பலகீனங்கள், எவ்வளவு போராட்டங்களை என் வாழ்க்கையில் நான் சந்தித்து வருகிறேன். இவ்வளவு அவமானங்களை, இவ்வளவு நிந்தைகளை, இவ்வளவு தூசிப்புகளை நான் சந்தித்து வருகிறேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகளோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், தொழுது கொள்ளுகிற தெய்வம் அவர் இம்மானுவேலின் தேவனாய் இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆண்டவர் உண்மையாகவே உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதே போல் உங்கள் ஊழியத்தோடும், உங்கள் சபையோடும், உங்கள் வாழ்க்கையோடும், உங்கள் பிரயாசங்களோடும் ஆண்டவர் இருக்கிறார். எதுவரைக்கும் அவர் இருக்கிறார்? ஸ்தோத்திரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை கண்டு அவர் பயந்து விடுகிறவர் அல்ல. சூழ்நிலைகளை கண்டு அவர் விலகி விடுகிறவர் அல்ல. மனிதர்களைப் போல் அவர் விலகி விடுகிற தெய்வம் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாத தேவனாக, எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் உங்களோடு இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அப்போ இந்த இம்மானுவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அந்த இம்மானுவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நாம் சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு அந்நேரம் எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எருசலேமிலிருந்து எம்மாவூர் என்கிற ஒரு கிராமத்திற்கு, ஒரு பட்டணத்திற்கு 2 சீசர்கள் நடந்து போகிறார்கள். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நடைபெறுகிறது. எருசலேமிலிருந்து எரிகாவுக்கு போகும்போது ஸ்தோத்திரம், எம்மாவூர் சீசர்கள் அந்த எம்மாவூருக்கு போகும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சம்பாசித்து செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஸ்தோத்திரம் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் இப்படி இறந்து விட்டாரே, வேதத்தில் இப்படியெல்லாம் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே, உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த வேதத்தை குறித்தும் அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அவர்கள் பேசிக்கொண்டு சம்பாசித்து கொண்டு அந்த வழியில பயணம் செய்கிற பொழுது ஸ்தோத்திரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்பானவர்களே, இம்மானுவேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் என்று சொன்னால், இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப நம்ம ஸ்தோத்திரம், அந்த இம்மானுவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது நம்முடன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மோடு பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்மோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். சூழ்நிலைகளோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். தேசங்களோடு பேசுகிறார். பட்டணங்களோடு கர்த்தர் பேசுகிறார். தேவ மனிதர்களோடு கர்த்தர் பேசுகிறார். தேவ மக்களோடு கர்த்தர் பேசுகிறார். சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார். தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். மெல்லிய சத்தத்தின் மூலமாக பேசுகிறார். இன்றைக்கும் வேத வசனங்கள் மூலமாக அவர் பேசுகிறார். அப்ப சீசர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நல் விசேஷங்களை பேசிக்கொண்டு போகிற பொழுது இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கிராமத்தில் தங்குவதற்காக அவரை கேட்டுக்கொண்டாங்க. அவர் அப்பத்தை விட்டு கொடுத்தார். அந்த அப்பத்தை வாங்கி அவர்கள் புசித்த பொழுது கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே இயேசு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார். அப்போ சீசர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அவர் நம்மோடு பேசுகையில் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், இந்த இம்மானுவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது அவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த காலை பொழுதிலே மிகுந்த பலகீனங்களோடும் வருத்தங்களோடும் பாரங்களோடும் சோர்வுகளோடும் கண்ணீர்களோடும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் எல்லா வாசல்களும் அடைபட்ட நிலைமையில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மனிதர்கள் உங்களை விட்டு விலகுவது போல, நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவது போல, உறவினர்கள் உங்களை விட்டு விலகுவது போல அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இன்றைக்கும் அவர் உங்களோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஜெபித்து இந்த வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஆலயத்தில் போய் அமர்ந்து ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஜெபிக்கும் பொழுது மெல்லிய சத்தத்தின் மூலமாக பேசுவார். அவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் வெளிப்படுமானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், இம்மானுவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அந்த இம்மானுவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன், நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்திலே சனகரிப் என்கிற மனிதன் ஸ்தோத்திரம் ராஜாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதம், அதாவது யூதாவுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறான். யுத்தங்களை நடப்பிக்க வருகிறான். ஜனங்கள் மிகவும் கலங்கி நிற்கிறாங்க.
யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்கள், யுத்தத்தில் யார் மேற்கொள்வார்கள், ஆண்டவருடைய சகாயம், ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி ஜனங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் பொழுது, அந்த இடத்துல 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ராஜா சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எதிரிகளை பார்த்து, சத்துருக்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். சத்துருக்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமா, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமா சேரக்கூடாதவர்களெல்லாம் சேர்ந்து ஒருவேளை உங்களை பழி வாங்கலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களை தூசிக்கலாம், உங்களை விரோதிக்கலாம், ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தலாம், உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருக்கலாம். எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அது வெறும் மாம்ச பயம்தான். உங்களோடு இருக்கிற தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நீங்கள் தொழுது கொள்கிற தெய்வம், அவர் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற தெய்வம், யுத்தங்களை நடத்துகிற தெய்வம், உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழிவாங்குதலும் பதில் செய்வதும் எனக்கே உரியதென்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்காக செங்கடலுக்கு முன்பதாகவும் சரி, எகிப்து தேசத்திலும் சரி, யோர்தானிலும் சரி, எரிகோவுக்கு முன்பதாகவும் சரி, பல ராஜாக்களோடு ஸ்தோத்திரம் பல இடங்களிலே கர்த்தர் யுத்தங்களை நடப்பித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு யுத்தங்களை நடப்பித்த தேவன் இன்றைக்கும் யுத்தங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நீதியை நிச்சயமாக சரி கட்டுவார். காரணம், இம்மானுவேலின் தேவன் ஸ்தோத்திரம் நம்மோடு இருக்கிற தேவனாய், யுத்தங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அந்த இம்மானுவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 43ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வாக்கியத்தை இப்பொழுது நாம் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பானவர்களே, வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது. ஸ்தோத்திரம், தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே கூட இருப்பேன். அப்ப இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன். ஸ்தோத்திரம், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்வதில்லை, சூழ்நிலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை, மனிதர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, மந்திரவாதங்களும் பிள்ளைசூனியங்களும் செய்வனைகளும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, இந்த கடன் பிரச்சனை ஒருபோதும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலை ஒருபோதும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஸ்தோத்திரம், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அதாவது இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த நெருக்கடிகள், இந்த கடன்கள், இந்த வியாதிகள், இந்த பலகீனங்கள் உங்களை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. எப்படி தானியேலை சிங்ககபியில் சேதமாகாமல் கர்த்தர் பாதுகாத்தாரோ, அதே போல ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 தேவ மனிதர்களையும் எப்படி ஆண்டவர் சேதமாகாமல் பாதுகாத்தாரோ, ஸ்தோத்திரம், ஒரு சேதம் ஆகாமல் விடுவித்தாரோ, அதே போல இந்த பிரச்சனையில சிக்கியிருக்கிற உங்களை, கடனில் சிக்கி தவிக்கிற உங்களை, உலகத்தின் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் சிக்கி தவிக்கிற உங்களை அவைகளிலிருந்து விடுவித்து ஒரு சேதமும் ஆகாமல் பாதுகாப்பார். காரணம், தண்ணீர்கள் நிலை நடந்தாலும் அவைகள் உங்கள் மேல் புரளுவதில்லை, அக்கினியிலே நடந்தாலும் நீங்கள் வேகாதிருப்பீர்கள், அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. அன்பானவர்களே, இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறவர், அவர் நம்மோடு பேசுகிற தேவன், நமக்காக யுத்தங்களை செய்கிற தேவன், நம்மோடவே கூட இருந்து சூழ்நிலைகளை மாற்றியமைக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த இம்மானுவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வலோக பிதாவே,
ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வமே நீர் மனதார ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போ அந்த தேவன் பேசுகிற தேவனாய், அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். யாரெல்லாம் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் கவலைகளோடும் பாரங்களோடும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவை ஆசீர்வதியும். இவங்க செய்கிற வேலைகளை, இவங்க வருமானங்களை, இவங்க பிரயாசங்களை கர்த்தாவை ஆசீர்வதியும். வேலை செய்கிற ஸ்தலத்தில் காணப்படுகிற நெருக்கடிகள், ஆண்டவரே பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். யாரெல்லாம் வியாதியோடு பலகீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வம் தொட்டு சுகமாக்கும்படி, ஆரோக்கியப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தேர்வெழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும் தேவன் இவர்கள் மூலமாக மகிமைப்படுவீராக. ஸ்தோத்திரம். இவங்களுக்காக யுத்தங்களை நடப்பித்து வழக்காடி இவர்களுக்கு நீதி செய்யும்படி நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதிர்பார்த்து காத்திருக்கிற அத்தனை காரியங்களிலும் தெய்வம் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஏற்ற துணையை கர்த்தாவை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.